மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் தேக்கடியிலேருந்து கவி போன வீடியோஸ் தான் நாங்கள் போட்டிருக்கோம். இது எங்களுடைய ரூமு. நாங்கள் தேக்கடியில் எடுத்த ரூம் இது. ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் எழுந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் கவிக்கு போகிறது. ஏன்னா கவி நீங்கள் போகணுன்னா ஏர்லி மார்னிங் 7 o'clock இருக்கணும். இதுதான் கவியோட செக் போஸ்ட்டு. இங்கே நீங்கள் கவி ஃபாரஸ்ட்டு என்ட்ரதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் உங்களுடைய வண்டி டீட்டெயில்ஸு, எத்தனை பேர் போகிறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன்ஸு எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல காட்டினா தான் வெரிஃபை பண்ண அப்புறம் தான் உங்களை இங்கேருந்து விடுவாங்க. இது நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் கூட வரலாம், இல்லை நீங்கள் ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணி கூட வரலாம். பெஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜீப் எடுத்து போகிறது தான். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஓட்டுறது சிரமமாக இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போது செக்கிங்லாம் முடிஞ்சது, உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த உள்ளே போகிற ரூட்டு பார்த்திங்கனாவே ஒரு 1.5 hours இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ட்ராவல் தான் இது. பின்னாடி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லாம் வராங்க. ரோடு ரொம்ப அகலமாக இருக்காது. ஒரு காரு இன்னொரு கார் வந்தால் கொஞ்சம் ஒதுங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ரூட்டில் பஸ்ஸஸ் கூட வருது. இந்த ரூட் கேரளா சபரிமலைக்கு போகிற ரூட் ஆமாம். அதனால் சில பஸ்ஸஸ்லாம் வருது. இந்த போகிற பாதையில் பார்த்திங்கன்னா இது ஒரு காட்டுக்குள்ளே தான் போகிறோம். சம்டைம்ஸ் இந்த காட்டுலேயே பார்த்திங்கன்னா இந்த போகிற வழியிலே நம்மளுக்கு லக் இருந்தால் அனிமல்ஸை பார்க்கலாம். எங்களை கூட்டு போகிற டிரைவர் இந்த ரூட்டில் நிறைய வாட்டி வந்திருக்காரு. அவர் சொன்னார், நிறைய வாட்டி நாங்கள் வந்திருக்கோம், அனிமல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பர் சீனரியான ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எல்லோரும் பிரேக் எடுப்பாங்க ஃபோட்டோ ஷாட் எடுக்கிறதுக்கு. ஒரு நல்ல சீனரியாக இடம். அது முடிஞ்சிட்டு இப்போ நாங்கள் இதுதான் அந்த டேமு. இதுதான் கவி போகிறதுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். கவி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் வந்திருக்காங்க உள்ளே. அன்றைக்கி நாங்கள் போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர், நிறைய கூட்டமாக இருந்தது. நீங்கள் உள்ளே போனோன்னா உள்ளே போய் நீங்கள் வண்டிங்களை இங்கே உங்கள் ப்ரைவேட் வண்டியை கொண்டு வந்தாலும் பார்க்கலாம், பார்க் பண்ணிடலாம். பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே போகணும். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு. இந்த ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் எத்தனை பேர், மேலு ஃபீமேலு கிட்ஸு எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இவங்ககிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு ஒரு கைடு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது. இந்த இடத்துல தான் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு எல்லாம் அவங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்கு, பேமெண்ட், டாக்குமெண்டேஷன்லாம் முடிஞ்ச அப்புறம், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் கைடு உங்களுக்கு அசைன் பண்ணிப்பாங்க. அந்த கைடு தான் உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் வர்றதுக்கு அவர் தான் உங்களை இது பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு நேச்சுரலான இடம். ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப பசுமையாகவும் க்ரீனரியாகவும் இருக்கிற இடம். இந்த இடம் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இந்த இடமே பசங்களுக்கு ஒரு ஹேங் அவுட்டாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் தான் இந்த இடம். நல்லா டெக்கரேட் பண்ணி எல்லாமே பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா. ஸோ ஃபோட்டோஷாப்புக்கு ஒரு சீனரியான ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் இந்த இடம். ஸோ நீங்கள் அந்த கைடு வர வரைக்கும் நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு எடுத்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்போம். ஸோ பசங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் விளையாடி இருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா டைம் பாஸ் ஆகும். உங்களுக்கு போர்ன்னு அடிக்காது. நல்லா டைம் பாஸ் ஆகிற இடம் இந்த இடம் தான். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஒரு கல்லுலேயே பார்த்திங்கன்னா ஒரு இது நேச்சுரலாகவே ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டு முடிச்ச அப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது நேச்சுரலாகவே அவங்க எடுத்திருக்காங்க, ஒரு கல்லில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து அதுதான் அந்த அந்த டைனிங் ஹால் பக்கத்தில் இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு சுற்றி நீங்கள் எல்லாமே டைம் பாஸ் பண்ணலாம். இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுதான் டைனிங் ஹாலு. இன்னும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஒரு 8:30 தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா எல்லா ஏரியாவையும் சுற்றி பார்த்துருந்தோம். ஸோ சில்ட்ரன்ஸு விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கும். சில்ட்ரன்ஸ் விளாட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில பேர் வந்து இங்கேயே நைட் ஸ்டே பண்ணுறவங்களும் இருக்காங்க. இங்கேயே ரூம் அக்கோமடேஷனும் இருக்குது. நைட் ஸ்டே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி நைட் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே தான் வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணுற இடம், நைட் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு இங்கே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து அப்படியே டைம் பாஸ் பண்ணலாம். இந்த இடத்துல கேம்ப் ஃபயர் போடுவாங்க, மியூசிக்ஸு, கேம்ப் ஃபயரு எல்லாம் போட்டு இந்த கவிலேயே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ரூம் எடுத்து 1 டே அதுக்கு ஒரு தனி பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜில் எல்லாமே இன்க்ளூடடு, ஃபுட்டு, அக்கோமடேஷன்ஸு எல்லாமே. ஸோ டக்குன்னு நாங்கள் அப்படியே சுற்றி இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு யானை கத்துற சவுண்டு, அந்த பக்கம் வந்து ஒரு யானை சவுண்டு மாதிரி எங்களுக்கு கேட்டது. இந்த பக்கம்தான், அதான் பார்த்தோம். ஸோ இந்த தண்ணி அந்த அந்த இடத்துல தான் யானை கத்துற சவுண்ட் வந்தது. அதுக்கப்புறம் எதுவும் தெரில எங்களுக்கு. அப்புறம் கடைசியில் அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஸோ நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல தான் வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறவங்களுக்கு இங்கே கேம்ப் ஃபயர் போட்டு பாட்டெல்லாம் போட்டு சம்டைம்ஸ் இங்கேயே அவங்களுக்கு வந்து டின்னர்லாம் சர்வ் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இதில் தான் போட்டிங்கே போவாங்க, இந்த வாட்டர் பாடிஸில். சுற்றி அடர்ந்த காட்டு தான் இது ஃபுல்லாக விலங்குகள் தான். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி, அப்புறம் ப்ரெட்டு, பட்டர், ஜாமு. அன்றைக்கி எங்களுக்கு வந்து இது கொடுத்துருந்தாங்க, உப்புமா மாதிரி. அப்புறம் ஒரு பாயில்டு எக்கு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கணும், சாப்பிட்லாம், ஃபுட்டை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் எங்களுடைய ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. இங்கே தான் வந்து இது வந்து ரியல் யானையோட ஸ்கெலிட்டான். இது ரியல் யானையோட ஸ்கெலிட்டானு எங்களுக்கு வந்து அங்கே வந்து ரேஞ்சர் எங்களை வந்து இது யானையோடைய ஸ்கெலிட்டானு, ரியல் ஸ்கெலிட்டானு, இதுதான் வந்து இதுன்னு எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார் எங்களுக்கு அவர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் அந்த ஆடு மாடுங்களோட ஒரு இந்த ஸ்கெலிட்டான் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 இயர்ஸ் முன்னாடி எடுத்து தான் இது அப்படின்னு சொல்கிறாரு. பட் எல்லாம் ஒரிஜினல் தான், ரியல் போனு. அந்த பார்த்தப்பறம் இப்போ நாங்கள் வந்து ரியலாக ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல தான் ட்ரெக்கிங்கே எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ட்ரெக்கிங்குள்ளே என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு டீட்டெயில்டாக ஒரு கைட்லைன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ட்ரெக்கிங்குள்ளே போகும்போது பேசவே கூடாது. எந்த ஒரு சத்தமோ பேச்சோ, மொபைலு உங்களுக்கு சிக்னலே வராது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நம்ம கத்தக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அந்த கைடு அவர் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். ஏன்னா இந்த காட்டில் இந்த பாதை போகுது பாருங்கள், நாங்கள் நடந்து போகிற பாதை வந்து யானை பாதை. காட்டில் இந்த யானை வந்து அவர் கைடு என்ன சொன்னான்னா, யானை வந்து ஒரு பாதையை அதுவே உண்டாக்குமா. தண்ணி எங்கே இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாதையை உண்டாக்கி ஈஸியஸ்ட் ரூட்டாக கண்டு போகுமா. நீங்கள் காலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ஒரு ப்ரௌன் கலராக போட்டிருந்தால அது ஒரு சாக்ஸ் மாதிரி. அது எதுக்குன்னா அட்டைப்பூச்சிகள் வந்து நம்ம காலில் வராமல் இருக்காதான் அந்த இது போட்டிருந்தோம். இல்லைன்னா சம்டைம்ஸ் அட்டைப்பூச்சி நம்மளை வந்து அட்டாக் பண்ணால் கூட நம்மளுக்கு தெரியாது அது. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கேரளா பார்த்திங்கன்னா அந்த அட்டைப்பூச்சியோட ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப நல்லது. அட்டைப்பூச்சி வந்து நம்மளுக்கு தேவையில்லாத பிளட்டெல்லாம் வந்து சக் பண்ணி எடுத்துருமா. அது ஒரு தெரப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அட்டைப்பூச்சி. அப்படியே நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கோம். ரொம்ப தூரம் போனோம்.
ஸோ ஒரு இடத்துலலாம் பாருங்கள் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ரொம்ப ரிஸ்க்கு தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் வயசானவங்களாம் போக முடியாது, எங்களால் போக முடியல. கொஞ்சம் ஸ்லிப்பர் மழை டைம்லலாம் ரொம்ப கஷ்டம் நடந்து போகிறதுலாம், மழை டைம்லலாம் உள்ளே போகிறதுலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிங்லாம் போயிட்டு ஒரு மலை உச்சியில் போய் நடந்து நிற்கணும். இதுதான் இந்த மலைக்கு மேலே ஏறுனீங்கன்னா உங்களுக்கு வந்து சபரிமலை பாயிண்ட்டு தெரியும், சபரிமலை கோயிலே தெரியும் அந்த மலைக்கு மேலே. அதுக்கு மேலே ஏறிட்டிங்கன்னா சபரிமலை கோயில் தெரியும். எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறுறோம். ஒரு பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து 90 டிகிரி, அது ரொம்ப செங்குத்தாக இருக்கும், ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக கூட இருக்காது. ரொம்ப கஷ்டம், மேலே ஏறுறது கஷ்டம். எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறுறோம். எங்களால் முடியல, உட்காந்து கொஞ்ச நேரம் ஏறினோம். பசங்கள்லாம் மேலே ஏறிட்டாங்க, எங்களால் ஒய்ஃபால் முடியல. அவங்க அங்கேயே பாதியிலே உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ஏறினோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏழு செங்குத்தான ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது, ஸ்லிப் ஆனால் நம்ம கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டோம். மேலே ஏறிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்க முடியலன்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி இருக்கோம். எல்லாம் உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆனதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடம் வந்து பியூர் ஆக்சிஜன் கிடைக்கிற இடமா இந்த இடம். இந்த இடத்துல தான் ரொம்ப பியூர் ஆக்சிஜன் கிடைக்குமா. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஜூம் பண்ணுறது தான், இதுதான் சபரிமலை பாயிண்ட்டு, சபரிமலை கோயில். இது சபரிமலை கோயில். இதுக்கு இந்த மலைக்கு நடுவில் வந்து பம்பா நதிங்க போகுது. இது ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மகர ஜோதி ஏற்றுவாங்களா, அதோடைய மலைப்பகுதி பாருங்கள். ரேஞ்சரும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க, அவங்களாலேயும் முடியல, அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடங்க இது, எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு. அதுவும் இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது லைஃப்பில் ஒன் டைம் நீங்கள் போக வேண்டியது தான். அதுக்கப்புறம் இது ட்ரெக்கிங் முடிச்ச அப்புறம் நாங்கள் போட்டிங் போனோம். போட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸு மோஸ்ட்லி ரேஞ்சர்ஸ் சொல்ல மாட்டாங்க, நம்மளை தான் கேட்கணும். கேட்டால் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் சொல்லலாம். அவ்வளோதான் மக்களே, தேங்க்யூ.